Welcome to Aizan Lessons. Here you'll find kids' stories who want so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் நண்பர்களே, ஐசான் ஹிந்தி பாடங்களுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். போன எபிசோட்ல நாம வாழ்த்துக்கள் கத்துக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு நாம ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். ஆமாம், அதுதான் ஹிந்தி நிறங்கள். என்ன இந்த வண்ணமயமான சாகசத்துக்கு நீங்க தயாரா? நாம இன்னைக்கு நிறைய புது வார்த்தைகள் கத்துக்க போறோம். அதுவும் ரொம்ப ஜாலியா. ஆரம்பிக்கலாமா? ஓகே, நாம சிவப்பு நீலம்னு எல்லா நிறங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிந்தியில நிறங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே முதல் படி. ஹிந்தியில நிறங்களுக்கு ரங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? இப்போ எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். ரங். சூப்பர், அருமையா சொன்னீங்க. பிரமாதம். இப்போ வானவில்ல இருக்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான 7 நிறங்களை நாம ஒண்ணா கத்துக்க போறோம். ரெடியா இருங்க. நம்மளோட நிறம் சிவப்பு. ஹிந்தில சிவப்புக்கு லால் அப்படின்னு பேரு. இப்ப ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரெடியா? 1 2 3. லால். கிரேட். அடுத்ததா நீல நிறம். வானம் மாதிரி அழகான நீல நிறத்தை ஹிந்தில நீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீய மட்டும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும். சொல்லி பாருங்க, நீலா. சரி, மரங்கள் செடிகள் எல்லாம் என்ன கலர்ல இருக்கும்? பச்சை. கரெக்டா? அந்த பச்சை நிறத்தை ஹிந்தியில ஹரா அப்படின்னு சொல்லணும். வாங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். ஹரா. சூரியன் மாதிரி பிரகாசமான மஞ்சள் நிறம். ஹிந்தியில மஞ்சளுக்கு பீலா அப்படின்னு சொல்வாங்க. இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நல்லா சத்தமா சொல்லுங்க, பீலா. அடுத்து நம்ம பார்க்க போறது கருப்பு நிறம். ராத்திரி நேரத்துல வானம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கிற கருப்பு நிறத்தை இந்தியில காலான்னு சொல்லுவாங்க. என் கூடவே சொல்லுங்க, காலா. பால். மேகம் மாதிரியான தூய்மையான வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்தை ஹிந்தியில சஃபேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல சவுண்டு? பரவாயில்ல, முயற்சி பண்ணி சொல்லுங்க, சஃபேத். நம்ம கடைசியா கத்துக்க போற நிறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இளஞ்சிவப்பு. இத ஹிந்தில குலாபின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு இனிமையான வார்த்தை இல்லையா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குலாபி. சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு ஒரு சின்ன ஜாலியான கதையில எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ராஜு அண்ட் மீனாவோட ஒரு கலர்ஃபுல் நாளை பத்தி கேட்கலாம். ராஜு கிட்ட ஒரு லால் பலூன் இருந்துச்சாம். லால் அப்படின்னா என்ன நிறம்? ஆமா, கரெக்ட், சிவப்பு. அப்ப ராஜு கிட்ட ஒரு சிவப்பு பலூன் இருந்திருக்கு. அவனோட ஃப்ரெண்டு மீனா கிட்ட ஒரு பீலா பூ இருந்துச்சு. பீலானா என்ன நிறம் ஞாபகம் இருக்கா? சரியா சொன்னீங்க, மஞ்சள். 2 பேரும் ஒரு ஹரா பார்க்ல சந்திச்சாங்களாம். ஹரா அப்படின்னா ஆமா, பச்சை. அவங்க ஒரு பச்சை பசேலுன்னு இந்த பூங்காவில் மீட் பண்ணிருக்காங்க. அப்போ ராஜு சொல்றான், மீனா உன் பூ குலாபி மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு மீனா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஆனா பார்க்ல இருக்கிற மேகங்கள் சஃபேதாவும் மணல் காலாவாவும் இருக்கு பாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. கதை சூப்பரா இருந்துச்சுல? சரி, இப்போ ஒரு சின்ன விளையாட்டு. நான் ஹிந்தி வார்த்தைய சொல்லுவேன், நீங்க அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு சத்தமா சொல்லணும். ரெடியா? சரி, ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, லால் அருமை, சிவப்பு. அடுத்தது நீலா, சரியா சொன்னீங்க, நீலம். இப்போ காலா, மிகச்சரி, கருப்பு. அடுத்தது குலாபி, சூப்பு, இளஞ்சிவப்பு. கடைசி கேள்வி, சஃபேத், பிரமாதம், வெள்ளை. அடடா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க. எல்லா பதிலையும் கரெக்டா சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். சரி, கடைசியா நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளையும் வேகமா ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாமா? அப்போதான் மனசுல நல்லா பதியும். வாங்க வேகமா சொல்லலாம். லால் சிவப்பு, நீலா நீலம், ஹரா பச்சை, பீலா மஞ்சள், காலா கருப்பு, சஃபேத் வெள்ளை, குலாபி இளஞ்சிவப்பு. அருமை. இன்னைக்கு நாம நிறங்களை வெற்றிகரமா கத்துக்கிட்டோம். நம்மளோட அடுத்த சாகசம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன க்ளூ தரேன், அத நம்மால எண்ண முடியும். ஆமாங்க, அடுத்த பாடத்துல நாம ஹிந்தி எண்களை பத்தி, அதாவது சங்க்யா பத்தி கத்துக்க போறோம். அதுவரை தன்யவாத், நமஸ்தே.